சாகின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். இடப்பட்ட காலத்திலே மக்களுக்கு என்ன நன்மை செய்கின்றாரோ அதுதான் மக்கள் அப்படி நம்முடைய இருவரும் தலைவர்கள் வாழ்ந்த காலத்தை மக்களுக்காக வாழ்ந்தார்கள். தன் வாழ்நாள் மக்களுக்காக அர்ப்பணித்தார்கள். அதனால்தான் அவர் மறைந்தாலும் இன்றைக்கு அவரை போற்றி புகழ்ந்து மனதார தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி. இன்றைக்கு இருக்கின்ற திமுக வீட்டு மக்களுக்காக ஏற்படுகின்ற கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாட்டு மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் மக்கள் பயன்பெற்றார்கள். இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டு மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும், எந்தெந்த வகையிலே ஊழல் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று நிலைதான் இன்றைய நிலை. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் அற்புதமான சாலைகளை அமைத்துக் கொடுத்தோம். அருமையான பாலங்களை கட்டி கொடுத்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வறண்ட பகுதி, அந்த வறண்ட பகுதியில் நீர்மட்டம் உயர வேண்டும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் வழங்க வேண்டும், மக்களுக்கு நிறையான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே 100 ஏரி திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 2 வருடம் 8 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டு விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக 100 ஏரி திட்டத்தை கிடப்பிலே போட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உருகி வெளியேறி கடலிலே போய் கலக்கிறது. அந்த கடலிலே கலக்கின்ற நீரை நீரேற்றின் மூலமாக 100 ஏரி நிரப்புகின்ற அற்புதமான திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.